தவறு இருக்குன்னு உங்களுக்கு தெரியுது. ஆனால் டாக்டர் போகிறீங்க, அவங்க கரெக்டாக சொல்லுவாங்கன்றதுனால அவங்க ஒரு டெஸ்ட் எடுக்க சொல்கிறாங்க. இந்த டெஸ்ட் எடுங்க அப்படின்றாங்க. டெஸ்ட் எடுக்கிறீங்க, ரிசல்ட் வந்துருச்சு. டெஸ்ட் ரிசல்ட்டு வந்துருச்சு. டெஸ்ட் ரிசல்ட்டு காமிச்சிரும் பாருங்க, உள்ளதை காமிச்சிரும். பார்த்த உடனே தெரிஞ்சு வச்சு, ஐயோ டாக்டர் சொல்கிறாரு பாருங்க இது சரியா இல்லை, டெஸ்ட் ரிசல்ட் பிரச்சனையை காமிச்சிருச்சு. இப்போ என்ன பண்ணுவீங்க? கொஞ்சம் வருத்தம் வரும். ஆமாம், நான் இப்படி இருக்கேன், இங்கேருந்து வந்தது இது. கொஞ்சம் அழுக கூட வரலாம், கொஞ்சம் அழ செய்யலாம், வருத்தப்படலாம், துக்கிக்கலாம், எல்லாம் ரைட்டு. ஆனால் அது பிரச்சனையை சால்வ் பண்ணாது. எப்படி பிரச்சனையை சால்வ் பண்ண போறீங்க? எப்படி இதை மாற்ற போறீங்க? இந்த நிலையை எப்படி மாத்துறது? முன்னேற்றத்தை எப்படி கொண்டு வருது? டெஸ்ட்டை பார்த்துக்கிட்டே இருப்பீங்களா? டெஸ்ட் ரிசல்ட்டை பார்த்துக்கிட்டே இருப்பீங்களா? அதை பார்த்து புலம்பிட்டு இருந்தால் மாறிடுமா ஏதாவது? அல்லது இந்த கோடை எப்படி இந்த நம்பரை அடிச்சு அதை மட்டும் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிடலான்னு பார்ப்பீங்களா? கிடையாது. என்ன பண்ணுவீங்க? டெஸ்ட் ரிசல்ட்டை ஒதுக்கிடுவீங்க, அதை பார்க்க மாட்டீங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று இருக்கு, அது பேரு பிரிஸ்கிரிப்ஷன். டெஸ்ட் ரிசல்ட் மட்டும் கிடையாது. டாக்டர் என்ன கொடுப்பாங்க? பிரிஸ்கிரிப்ஷன்ல என்ன சொல்லுவாங்க? இந்த மருந்து எடு, இப்படி செய், இப்படி செய்யாத, தெளிவா நமக்கு என்ன செய்யணும் என்பதை சொல்யூஷனை கொடுத்துட்றாங்க பாருங்க. மருந்தை கொடுத்துட்றாங்க. அந்த மருந்தை எடுத்தாதான் பிரச்சனை சால்வ் ஆகும். உங்க வாழ்க்கையை பார்க்கும்போது அது டெஸ்ட் மாதிரி. யோவான் சொல்றாரு, இந்த டெஸ்ட் எடுங்கப்பா. எந்த டெஸ்ட்? கற்பனைகளை கை கொள்றீங்களா இல்லையா? பார்த்த உடனே டெஸ்ட் ரிசல்ட் தெரிஞ்சிருது. ஐயோ போதுமான அளவுக்கு கை கொள்ளலையோ. இப்ப என்ன பண்றது? அடுத்தது ரிசல்ட் வந்துருச்சு, ஆனா பார்த்து புலம்புனா பிரயோஜனம் கிடையாது. வருத்தப்படுங்க. பாவத்தின் நிமித்தமா வருத்தப்படுறது நல்லது, மனம் திரும்புறது அவசியம், எல்லாம் நல்லது பாருங்க, அதெல்லாம் செய்யுங்க. ஆனா ஒரு டைம் வரணும், டெஸ்ட் ரிசல்ட்டை ஒதுக்கிடணும். எங்க போகணும்? பிரிஸ்கிரிப்ஷன் எடுக்கணும். தேவனுடைய பிரிஸ்கிரிப்ஷன் என்னது? சுவிசேஷத்துக்கு போன்றார் தேவன். திரும்பவும் சிலுவைக்கு போ, அத கண்கள் முன்னால வை. தேவனுடைய வாக்கு தத்தங்களை எடுவோம். பிரச்சனைக்கு ஏற்ற வாக்கு தத்தங்களை எடு. ரட்சிப்பு நிச்சயம் இல்லையா? ரட்சிப்புக்கு ஏற்ற வாக்கு தத்தங்களை எடுங்க. வேற பிரச்சனை இருக்கா? இது பாருங்க, நான் சொல்ற இந்த 2 காரியங்கள், சுவிசேஷமும் வாக்கு தத்தங்களும் எல்லா பிரச்சனைக்கும் பொருந்துங்க. வெறும் ரட்சிப்பு நிச்சயம் மட்டும் கிடையாது, ரட்சிப்பை பற்றி சந்தேகம் வர்றது மட்டும் கிடையாது. நான் சொல்ற இந்த 2 காரியங்கள் கிறிஸ்தவத்துல இது மருந்து மாதிரி. எல்லா பிரச்சனையும் தீர்க்கக்கூடிய மருந்து எது? சுவிசேஷம், தேவனுடைய வாக்கு தத்தங்கள். நீங்க பேர்பட்ட பிரச்சனையில இருக்கலாம், எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கட்டும் பரவாயில்ல, நான் சொல்லுகிற தேவனுடைய சுவிசேஷம், கிறிஸ்துவோடைய சுவிசேஷம் அதை காட்டிலும் பெருசு. அவர் நம் சிலுவையில நமக்காக செய்த காரியங்கள் அதை காட்டிலும் பெருசு.